சத்திய மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட முன்னோடி, தன் சகோதரனுடன் இணைந்து ஈமானைத் தழுவிய அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஈமானுக்காக கடல் கடந்த தியாகத்தின் பாதையில் தடம் பதித்த முஹாஜிர், முஜாஹித், காரி. அந்த சத்திய சஹாபி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அல் ஹாரிஸ் பின் அப்துல் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ பிஹர் கிளையில் அப்துல் கைஸ் பின் லகீத் தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். இஸ்லாத்தின் பேரொளி மக்காவின் மலைகளுக்கு இடையே மெல்லப் படரத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே தனது சகோதரர் சயீத் பின் அப்துல் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து சத்திய மார்க்கத்தை தழுவிக் கொண்டார்கள். நபி அவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் தனது வாழ்வைத் தொடங்கினார்கள். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதில் பெரிதும் இன்பம் கண்டார்கள். மக்கா குறைஷித் தலைவர்களின் அடக்குமுறைகள் நெருப்பாகத் தகிக்கத் துவங்கிய போது தனது ஈமானைப் பாதுகாக்க தாயகம் துறக்கத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது உயர்குடி வாழ்வின் வசந்தங்களைத் துறந்து கடல் கடந்து அபிசீனியா நோக்கிப் புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் அகதி வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதி மூச்சுவரை நபியவர்களின் நிழலிலேயே தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். மக்காவில் தொடங்கி அபிசீனியா ஊடாக மதீனா வரை இவர்களது தியாக பயணம் நிறைவை எட்டியது. இதுதான் குலப்பெருமைகளை விடவும் சத்தியத்தை உயர்வாகக் கருதிய, சகோதரன் உடன் இணைந்து ஈமானில் நிலைத்து நின்ற, குர்ஆனின் நறுமணத்தை தனது வாழ்நாள் முழுவதும் சுமந்த அல் ஹாரிஸ் பின் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.